நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு கதை சொல்ல போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன கதைன்னா, ஒரு பையனுக்கு அதிர்ஷ்டமே இல்லையாம்மா. அவன் லைஃப்பில் எப்படி அதிர்ஷ்டமே இல்லாத பையன் நல்லபடியாக வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை பார்ப்போம். வாங்க வணக்கம். ஒரு நேரத்தில் அவனுக்கு எப்படி இருக்குமாம்மா, ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு எது தொட்டாலுமே அதிர்ஷ்டமே இருக்காதாம்மா. நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்க போகிறோம் வைக்க போகிறோன்னா கூட அந்த பொருள் ஒரு 100 பொருள் இருந்தாலும் அவன் போகிற நேரம் அந்த பொருள் இருக்காது. அவனுக்கு பிடிச்ச எதுவுமே கிடைக்காதாம்மா. ஒன்று ஆசைப்படுவோம்ல லைஃப்பில், நமக்கு இது கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அது அவனுக்கு கிடைச்சதே கிடையாதாம்மா. ரொம்ப ஃபீல் பண்ணுவான். வேலைக்கு போகணுன்னு நினச்சி கிளம்புவான். போகிற இடத்துல லேட் ஆகிடுது. அப்புறம் ஆஃபீஸில் என்ன செய்கிறாங்கன்னா, மேனேஜர் திட்டுறாங்க, எதுக்கு இப்படி லேட்டாக வர அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே அவனோட காலங்கள் போகுது. நமக்குன்னு எதுக்கு நம்ம தொடுற இடம் மட்டும் இப்படி இருக்குன்னு அவன் ரொம்ப வருத்தப்படுறான், ஃபீல் பண்ணுறான். நம்மளோட லைஃப்பெல்லாம் இப்படி தான் இருக்குமான்ட்டு அப்படியே ஒரு மாதிரி ரெஸ் ஆகுறான். எனக்கு மட்டும் என் லைஃப்பில் எல்லாமே இப்படி ஆப்போசிட்டாகவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் நடந்து போகும்போது ஒரு கல் கிடைக்கிது. கல் பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்குன்னா, நல்லா பலன்னு அழகாக இருக்குது. சரி, இந்த கல் அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து அந்த பாக்கெட்டில் வைக்கிறான். வச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா, பேசாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன்கிட்ட பேசுகிறாங்க, நல்ல விதமாக பழகுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாளும் அந்த கல்லை கொண்டுட்டு போகிறான். அவனோட வாழ்க்கையே கொஞ்சம் மாறுது. நினச்சதெல்லாம் கொஞ்சம் நல்ல விதமாக நடக்குது. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. அப்புறம் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் கிடைக்கிது. எதுனாலும் லைஃப்பில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. நல்லபடியாக வாழ்க்கையை ரன் பண்ணி கொண்டு போகிறான். சார் கூட ஆஃபீஸில் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அப்புறம் அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறான். அப்புறம் அவனுக்கு கிடைச்ச பொருள் கொண்டு எல்லாமே கிடைக்கிது. லைஃபே அவனுக்கு சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த கல்லை எப்போவுமே அவனோட பாக்கெட்லேயே வச்சுக்கிறான். ஒரு நாள் என்னடா ஆகுதுன்னா, அப்படியே அதே மாதிரி தான் போகிற நேரம், ஒரு இடத்துக்கு போகிற நேரம் பாக்கெட்லேருந்து அந்த கல் மிஸ் ஆகிடுது. மிஸ் ஆனவுடனேயும் அதுக்கப்புறம் மறுபடியும் அதே நிலைமைக்கு மாறிட்டான். மறுபடியும் பழைய நிலைமைக்கே மாறுது. ஆஃபீஸ்லேருந்து மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சார் ஏதோ ஒரு காரணத்தினால சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. மறுபடியும் வேதனைப்படுறான். கடவுளே, எனக்குன்னு கொடுத்த கல்லை இப்படி நான் மிஸ் பண்ணிட்டேனே, நீ தான் எனக்கு ஒரு வரமாக கொடுத்த, அந்த கல்லை நான் மிஸ் பண்ணிட்டேனே, எனக்கு அந்த கல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க. தேடி அலையிறான், ரொம்ப நினச்சி பார்க்குறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு எலி கண்ணில் தட்டுப்படுது. அப்புறம் எல்லாருக்கிட்டேயும் கேட்குறான், சின்ன சின்ன உயிர்கள் இடத்துலலாம் எல்லாத்துட்டையுமே கேட்குறான். அப்போது அந்த எலி தன்னோட வலைக்குள்ளே கொண்டு போயிட்டு அந்த கல்லை கொண்டு போய் வச்சிருது. அதை தேடி பார்த்து அலைஞ்சி கடைசியில் எலி எதுக்கு இவன் சுற்றிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்ட்டு எலி கேட்குது. இது ஒன்லி கதை மட்டுமே, சரிங்களா? அப்புறம் அந்த எலி கேட்கும்போது, இது மாதிரி என்னோடய கல் காணும் அப்படின்னு சொல்லும்போது, இது என் மனைவிக்கு நான் தான் கொடுத்தேன், இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என் மனைவியும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க, இந்த கல் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னோடனையும், எனக்கு எப்படியாவது அந்த கல் தாங்க எலியாரே, தயவு செஞ்சு தந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கல்லை பார்த்த உடனே மறுபடியும் சந்தோஷப்படுறான். மறுபடியும் அந்த கல் கிடைக்கிது. அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் வாழ்க்கையில் மறுபடியும் நல்ல நிலைமைக்கு வரான். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில் நான் என்ன சொல்ல வரேன்னா, கடவுள் நமக்குன்னு பார்த்து ஒரு கல் நம்ம அதை நினைக்கக்கூடாது. அது லைஃப்பாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம். அதே மாதிரி தான் ரிலேட்டிவில் நிறையா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம், நல்ல மனைவி கிடைக்கலாம், நல்ல கணவர் கிடைக்கலாம். அது நமக்கு கடவுளாக பார்க்குற ஒரு வரம். அதை என்றைக்குமே நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி நம்ம அதை மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. கொடுக்குற ஒரு எதாக இருந்தாலும் அதை நம்ம தக்க வச்சுக்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது. கடவுள் ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்குறாங்களா, அதை பந்தோஸ்தமாக வச்சுக்கோங்க. கதை பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.